ஹாய் கைஸ், நம்ம தளபதி 63 படத்தோட ஷூட்டிங் எல்லாமே இப்போ சென்னையில தான் நடந்துட்டு இருக்கு. நம்ம தளபதி விஜயனா அந்த ஷூட்டிங் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம், ஷூட்டிங் ஸ்பாட் இல்லைங்க, ஷூட்டிங் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் கார்ல போயிட்டு இருக்கும்போது நம்ம தளபதி ஃபேன்ஸ் எல்லாமே வீடியோஸ் எல்லாமே எடுத்துருக்காங்க. அந்த வீடியோஸ் எல்லாமே நேத்தும் இன்னைக்கும் எல்லாமே வந்துகிட்டே தான் இருக்கு. இது ஷூட்டிங் ஸ்பாட் இல்ல, ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம தளபதி ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் போயிட்டு இருக்கும்போது எடுக்கிற வீடியோஸ் எல்லாமே, அந்த 2 வீடியோவை பத்தி தான் நான் இந்த வீடியோல உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கேன். ஓகே, முதல்ல நான் நேத்து அந்த வீடியோவை பாத்திரலாம், நீங்களே பாருங்க. பாத்தீங்களா, நம்ம தளபதி விஜய் அண்ணா கார்ல போயிட்டு இருக்கும்போது ஃபேன்ஸ மதிச்சு தளபதி விஜய் அண்ணா வெளியே வந்து ஃபேன்ஸுக்கு கை காட்டிக்கிறாரு. ஏன்னா இதே ஒரு சூப்பரான ஒரு விஷயம் தான். ஏன்னா தளபதி ஃபேன்ஸ மதிச்சு, தளபதி எப்பவுமே ஃபேன்ஸ நல்லாவே தான் மதிப்பாரு. ஆனாலும் நம்ம தளபதி ஃபேன்ஸ மதிச்சு வெளியில வந்து ஹாய் காட்டிட்டு போயிருக்கிறாரு. இந்த ஃபேன்ஸுக்கு எல்லாமே ஒரு லக்குன்னு தாங்க சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி தளபதி பார்க்க முடியுமான்னு நினைச்சிருக்கிறோம். தளபதி எல்லாம் நான் இப்ப நினைக்கிறது, தளபதியெல்லாம் எப்பாவது நான் பாப்பனாங்கிற ஒரு வெயிட்டிங்ல தான் இருக்கிறேன். ஓகேவா, அதனால அந்த மாதிரி என்ன மாதிரி தளபதி எப்படா பாப்போங்கிற இருக்கிறவங்க எல்லாமே இந்த ஒரு தளபதியை நேத்து பாத்துருந்தாங்கன்னா எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணிப்பாங்க, எந்த மாதிரி ஒரு லெவலா இருந்திருக்கும் நீங்களும் யோசிச்சு பாருங்க. நம்ம தளபதி இந்த ஒரு போட்டோ பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், நம்ம தளபதி எல்லாருமே வந்து ஹாய் காட்டிக்கிறாங்க. இது ஒரு சூப்பராவே பண்ணிக்கிறாரு. அண்ட் இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா, இன்னைக்கும் நம்ம தளபதி ஹாய் காட்டுவாருன்னு நினைச்சு நிறைய ஃபேன்ஸ், இப்ப நேத்து போனதை விட டபுள் மடங்கிய ஃபேன்ஸ் எல்லாருமே அதே ரோட்டுக்கு போயிருக்காங்க. அதே இடத்துக்கு அதே ரோட்ல நம்ம தளபதி கண்டிப்பா இது வழியா தாண்டா வருவாரு, கண்டிப்பா இன்னைக்கு நம்ம தளபதி பார்த்தே ஆகணும், பார்த்தெல்லாம் சொல்லிட்டு தளபதி ஃபேன்ஸ் எல்லாமே இன்னைக்கும் நிறைய பேர் போயிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாமே டபுள் ட்ரீட் தான் சொல்லலாம். ஏன்னாச்சும் நேத்தாவது நம்ம தளபதி கார்ல இருந்தே ஹாய்னு காட்டினாரு. இன்னைக்கு என்ன பண்ணிக்கிறாருன்னு தெரியுமா? நீங்களே பாருங்க. இந்த ஒரு நல்ல கிளியரா இல்ல, எனக்கு கெட்டப் எல்லாமே சாதா நார்மலான கெட்டப்ப மாதிரி தான் இருக்கேன். அந்த ஒரு முறுக்கு மீச இருக்கு. நேத்து அந்த ஒரு வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் கிளியரா இருக்காது. ஆனாலும் கொஞ்சம் நல்லா பார்த்தா தெரியும் அந்த ஒரு முறுக்கு மீச இருக்கு. தளபதி இப்போ முறுக்கு மீச தான் வச்சிருக்கிறாரு. ஓகே, அதுக்கப்புறம் ட்ரிம் எல்லாம் பண்ணிக்கிறாருன்னு தான் நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோ சூப்பரா இருக்கு. ஏன்னா நம்ம நேத்தாவது நம்ம தளபதி ஹாய்னு காட்டினாரு, காருக்குள்ள இருந்தே ஹாய்னு காட்டினாரு. பட் இன்னைக்கு வெளியில இறங்கி வந்து தளபதி தரிசனம் இன்னைக்கு போன விஜய் ஃபேன்ஸுக்கு எல்லாருமே கிடைச்சிருச்சு. இது ஒரு சூப்பராகவே இருக்குது. ஏன்னா நம்ம தளபதி நினைச்சிருந்தா தளபதி வேணும் அப்படியே போயிருக்கலாம். ஏன்னா தளபதி வெளியில இறங்காம தளபதி அப்படியே போயிருக்கலாம். பட் நம்ம தளபதி ஃபேன்ஸ் எல்லாமே தளபதின்னு கத்தனால நம்ம தளபதி ஃபேன்ஸுக்கு என்னைக்குமே மரியாதை கொடுப்பாரு. தளபதி வெளியில இறங்கி வந்து தளபதி தரிசனம் கொடுத்துட்டாருன்னு தான் சொல்ல போவோம். இன்னைக்கு போன தளபதி ஃபேன்ஸுக்கு எல்லாமே ஒரு செம ட்ரீட் தான் சொல்லலாம். எனக்கு கண்டிப்பா இனியும் ஷூட்டிங் வேற கிட்டத்தட்ட 20+ நாள் என்னமோ இங்க நடக்குதுன்னு தான் கிடைச்சிருக்கிற நியூஸ் எல்லாமே. அப்படியெல்லாம் வச்சு பார்த்தா கண்டிப்பா இந்த க்ரௌட் எல்லாமே கண்டிப்பா அடக்கவே முடியாதுங்க. ஏன்னா நேத்து வந்தவரை இன்னைக்கு டபுள் ஆயிடுச்சு. கண்டிப்பா நாளைக்கு இதை விட டபுள் ஆகும். நான் வேணா உறுதியா சொல்றேன், நாளைக்கு இதை விட டபுள் ஆகும். இந்த ஒரு க்ரௌட் எல்லாமே எப்படி இவங்க கண்ட்ரோல் பண்ண போறாங்க, அதான் ஒரு மிகப்பெரிய ஒரு இதா இருக்கு. ஏன்னா நம்ம தளபதிய இந்த மாதிரி வெறித்தனமான பசங்க எல்லாருமே இருக்கிறாங்க. நான் நினைச்சா போல என்னால கண்டிப்பா போக முடியாது. ஏன்னா நான் இப்ப கேரளால இருக்கிறேன். அண்ட் அந்த இடத்துல இருக்கு, அந்த சென்னையில தான் ஷூட்டிங் இருக்கு. அந்த சென்னையிலேயே எத்தனை தளபதி ஃபேன்ஸ் எந்த அளவுக்கு இருப்பாங்க நீங்களே யோசிச்சு பாருங்க. அவளை எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு கண்டிப்பா தளபதி நாளைக்கும் கண்டிப்பா வருவாருன்னு தெரியும். அப்ப கண்டிப்பா தளபதி ஃபேன்ஸ் எல்லாமே நாளைக்கு கண்டிப்பா தளபதியை பார்க்க போவாங்க. இதை விட ஒரு பெரிய க்ரௌடே நாளைக்கு வந்துடும். அண்ட் அதே தொடர்ந்து போயிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது ஒரு திருவிழா மாதிரி ஒரு இடம் ஆயிருந்தான்னு நினைக்கிறேன். ஏன்னா கண்டினியூஸா இது ஒரு 20 நாளுங்கிற சொல்றப்ப இந்த க்ரௌடுங்கிறது எப்படி அடக்க போறாங்க, இதுக்கெல்லாமே ஏதாவதெல்லாம் பண்ணணும். ஒன்னும் பண்ணாம இருந்தா கண்டிப்பா இந்த க்ரௌட் எல்லாம் அடக்கவே முடியாது. கண்டிப்பா க்ரௌடுங்கிறது வேற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாமே வேற மாதிரி வந்துகிட்டே இருப்பாங்க. என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. நேத்தும் ஃபேன்ஸ் கொஞ்சம் இருந்தாங்க, இன்னைக்கு அதோட டபுள் ஆயிடுச்சு. நாளைக்கு நீ எவ்வளவு ஆக போகுதுன்னு தெரியல. நேத்து நம்ம தளபதி ஹாய் காட்டினாரு, இன்னைக்கு வெளியில வந்து ஹாய் காட்டினாரு. இனி நாளைக்கு நம்ம தளபதி என்ன பண்ண போறாரு. அண்ட் ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்க எல்லாருமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இனி இது மாதிரி வீடியோஸ் அப்படியே நியூஸ்க்காக நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் ஓகே கைஸ், ஆல் இஸ் வெல். இனி நிறைய வீடியோஸ் நான் உங்களை சந்திக்கிறேன். அப்புறம் இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க, உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிருங்க. நான் எல்லா கமெண்ட்டுமே படிச்சு பார்ப்பேன்.